இந்து மக்கள் கட்சி சுயேட்சை வேட்பாளர் இன்னைக்கு இந்து மக்கள் கட்சி ஆதரவோடு சுயேட்சையாக கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில போட்டியிட போறோம். இந்த மாதிரி எங்க கட்சியில பல சுயேட்சை வேட்பாளர்களை நிறுத்துவதுன்னு சொல்லி எங்க தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களின் ஆணைக்கிணங்க ஆசீர்வாதத்தோட இன்று முதல் வேட்புமனுவானது தொண்டாமுத்தூர் தொகுதியில தாக்கல் பண்ண செஞ்சிருக்கோம். இது ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் சொல்லி நாங்க இன்னைக்கு குதிரையில அமர்ந்து ஓடும் குதிரையில வந்திருக்கோம். எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, ஊழல்வாதிகளை குதிரை வேகத்தில் துரத்துவதற்காகவும் இந்த தமிழ்நாட்டுல ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி அமையணும்னு சொல்லியும் நாங்க இன்னைக்கு வேண்டி எல்லாம் எங்க ஏரியா மக்களோட எங்க கட்சிக்காரங்களோட உடனடியா இன்னைக்கு வேட்புமனுவானது தாக்கல் செய்ய வந்திருக்கோம். நாங்க நிச்சயம் வெற்றி பெறுவோம். தொண்டாமுத்தூர் தொகுதியில சுயேட்சையா எங்களால களம் காண முடியும்னு சொல்லி நினைக்கிறோம். அதனால நம்பி இன்னைக்கு மக்களை நம்பி, ஆண்டவனை நம்பி, மக்களை நம்பி நாங்க இன்னைக்கு வேட்புமனுவானது தாக்கல் பண்ண வந்திருக்கோம். தொண்டாமுத்தூர் தொகுதியில சில எதிர்கட்சிகளும் சில உதாரணமா சொல்லணும்னா திமுகவினர் ஜனநாயகம் நடக்கிறது இங்க தேர்தல்னு வந்தாலே பணநாயகமா தான் நடக்குது. எல்லாம் பணத்தால ஓட்டுகளை வாங்குறாங்க. எங்களது ஓட்டும் எங்க கட்சிக்காரங்க ஓட்டும் விற்பனைக்கல்ல. எல்லாருமே யாரு நல்லா ஊழல் இல்லாம நடத்துறாங்களோ அவங்களுக்காக எங்க வாக்குகளை செலுத்துவாங்க நம்பி நாங்க எங்க மக்களா இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருக்கோம். சுயேட்சையா இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்றோம் எங்க தலைவர் அர்ஜுன் சம்பத் ஆணைக்கிணங்க ஆசீர்வாதத்தோட. தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும் திமுக செய்த நிறைய ஊழல்கள் இருக்கு. எதிர்கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் பல ஊழல்களை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கும் தெரியும். இப்ப முதல்ல தேர்தல் வந்தா ஒரு ஜனநாயக கடமைங்கிறத தாண்டி தேர்தல் வந்தா பல மக்கள்கள் வேலைக்கே போறது கிடையாது. எதுக்காகனா பிரச்சாரத்துக்கு போனா பணங்கள் கிடைக்கும். இதுல தெற்கு தொகுதியில செந்தில் பாலாஜி நிக்கிறாரு சொல்லி ஒரு ஓட்டுக்கு 5000 வாங்குறாங்க, 10,000 வாங்குறாங்க. மக்கள் மத்தியில பல இதுகள் பேசப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கப்படுது. அதனால சுயேட்சையா மக்களோட மக்களா நாங்களும் நிக்க முடியும்னு காட்டுறதுக்காக ஒரு முன்னுதாரணமா இன்னைக்கு குதிரை வேகத்துல இன்னைக்கு வேட்புமனு குதிரை மேலையானது தாக்கல் பண்ண வந்திருக்கோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைங்கிறத விட இந்த தேர்தல் அறிவிச்சா திமுகவும் அதிமுகவும் தாண்டி திமுக பாத்தீங்கன்னா தொடர்ந்து பணங்கள் கொடுத்து மக்கள் கிட்ட ஓட்டுகளை சேகரிக்கிறாங்க. இது இப்ப கிடையாது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அண்டா கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ கூகுள் பே ஸ்கேனர்ல பணம் கொடுக்குறாங்க, அப்புறம் குண்டா கொடுக்குறாங்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. எங்க கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்ல. மக்கள் எல்லாமே வாங்கிக்கிட்டோம். ஆனா இந்த மாதிரி சுயேட்சையா நிக்கிற மக்களோட மக்களா இருக்கிற எங்களுக்கு வாக்களிப்பாங்க நம்பி இன்னைக்கு போட்டியிட வந்திருக்கோம். முதல் நொய்யல் நதியெல்லாம் இணைக்கணும்னு. அது போக பாத்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய சாமானிய மக்களும் சாதாரண மக்களும் அவங்களோட குறைகளை போய் சொல்ல போனா சில அதிகாரிகளா இருக்கட்டும் சில ஆளுங்கட்சிக்காரங்களா இருக்கட்டும் அவங்கள பணத்தை பெற்றுக்கொண்டுதான் எல்லா உதவிகளையும் செஞ்சு தராங்க. இதெல்லாம் இல்லாம நாங்க மக்களோட மக்களா பெற்று தரலாம்னு சொல்லி இன்னைக்கு ஆதரவோட கேட்டு சுயேட்சையா நிக்கிறோம். இதே மாதிரி எல்லா இடத்துலயும் நிக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க ஆதரவும் கொடுப்போம். எங்களால முடிஞ்ச வாக்குகளை நாங்க வாங்குவோம்னு சொல்லி கண்டிப்பா நம்ம பாத்தீங்கன்னா மக்களை நம்புறோம். அது மக்கள் கையில தான் இருக்கு. ஏன்னா இது ஜனநாயகமா இருந்தா நான் தெளிவா சொல்லலாம். நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் பிடிப்போம் இத்தனை வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கலான்னு. இப்ப இருக்கிறது பணநாயகம். பணம் எவ்வளவு கொடுக்குறாங்க? 5000 தரவங்க போடுறாங்க, 10,000 கொடுக்குறாங்க, பண்றாங்க. ஒரு விரல்ல தான் மக்களோட இந்த ஓட்டு ஜனநாயகம் எல்லாமே இருக்கு, பணத்துல கிடையாது. இப்ப இந்த வாயிலா தெரிவிக்கிறது என்ன, மக்கள் எல்லாருமே எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அண்டா கொடுத்தாலும் ஹாட் பாக்ஸ் கொடுத்தாலும் எல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி சுயேட்சைக்கு உண்மையா உங்க வாக்குகளை போடணும்னு சொல்லி இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கொள்றேன். முன்னாள் அமைச்சர்கள் நிக்கிறோம். யாரா இருந்தாலும் சாதாரண மனிதர் நிக்க முடியும்னு சொல்லி நம்ம நம்பி மக்களோட மக்களா நிக்கிறோம்.